السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يلدغ المؤمن من جحر واحد مرتين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழிச்சுவடுகளை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேருபகாரமும் உதவியும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக பேசும் பொருளாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒற்றுமையை குறித்து நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு நேரத்தை எதிர்கொள்வதற்காக காத்திருக்கிறோம். கடந்த வாரம் ஒவ்வொரு ஊர்களுடைய ஜமாத்துகளும் இணைந்து அதற்கான ஒற்றுமை குறித்த பேச்சுக்களை, நாம் செலுத்த வேண்டிய வாக்குரிமைகளை, வாக்குறுதிகளை நாம் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்பது போன்ற அந்த விஷயங்களை மேற்கொண்டிருந்தது. இவ்வாரம் தமிழகத்தினுடைய ஜமாஅத்துல் உலமாவினுடைய அறிவிப்பின் கீழ் ஒவ்வொரு ஜும்மாவினுடைய மேடைகளிலும் பாசிசத்தை வீழ்த்துவோம் என்கிற தலையங்கத்தின் கீழ் உலமாக்கள் பேசுகிறார்கள் என்பது இன்றைக்கு ஜும்மாவிற்கான அறிவிப்பாக இருக்கிறது. சுருங்க சொல்ல போனால், அடுத்த வாரத்தினுடைய இன்றைய தினத்தில் நாம் எல்லாம் நமது வாக்களிப்புகளை செலுத்தி விட்டிருப்போம். நமக்கான அந்த வாய்ப்புகளை நாம் செலுத்தி இருப்பதற்கான நேரம் தவணை முடிந்திருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு சமூகத்தினுடைய ஆழமாக ஒரு சமூகம் நிலைத்திருக்க வேண்டும், அந்த சமூகத்தினுடைய பார்வை நீண்டிருக்க வேண்டும் என்றால் உறுதியான சமூகத்திற்கான ஒரு கட்டமைப்பு என்பது அந்த சமூகம் தனது கடந்த காலத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய கடந்த காலத்தை மிகச்சரியாக புரிந்து வைத்திருப்பதும், நிகழ்காலத்தை குறித்த நன்கு ஒரு அறிவும், இனி வருங்காலத்தில் நம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற தொலைநோக்கு பார்வையெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய பலத்தை குறிக்கிறது. நாம் மிக தெளிவான, மிக தெளிந்த சமூகத்தை சார்ந்த நாம் இன்றைக்கு யோசிக்கிறோம். மிகுந்த யோசனைக்கு மத்தியில் நமக்கான அந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறதற்காக நாம் காத்திருக்கிறோம். சகைக்குரிய பெருமக்களே, நாம் செலுத்த இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் என்பது மிகுந்த மார்க்கத்தில் பேசப்பட வேண்டிய பொருளாக இருக்கிறது. முன்னொரு காலத்தில் வாக்குறுதிகள் வாக்கு செலுத்துவது என்பது ஒரு முஸ்தஹப்பாக செய்வது நலன் என்பதாக பேசப்பட்ட காலமெல்லாம் தள்ளி போய் இன்றைக்கு ஒரு முஸ்லீம் வாக்குகளை செலுத்துவது என்பது வாஜிபாகவும் ஃபரதாகவும் பேசினால் கூட மிகையல்ல என்பதுதான் இன்றைக்கான நிதர்சன உண்மை. கண்டிப்பாக ஒருவன் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் மிகவும் வலியுறுத்துகிறது. காரணம், சமூகத்தினுடைய நிலை அகல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒற்றுமையின் கீழ் நாம் எல்லாம் ஒரு கயிற்றின் கீழ் பயணிப்பதற்கு தவறினால் மற்ற மாநிலங்கள் இழந்து கொண்டிருக்கக்கூடிய அநீதிகளை போல, அவர்களுக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய அநீதங்களை போல இன்றைக்கு தமிழகத்திலும் இதற்கு பின்னால் வருகிற 5 ஆண்டு காலங்கள் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சகைக்குரிய பெருமக்களே, பேசக்கூடிய ஜும்மாக்களில் மிகுந்த உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய களம் மிகவும் ஒரு எதிர்பார்ப்பும் சவாலும் நிறைந்த களமாக இருக்கிறது. சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பை சார்ந்து நாம் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சன உண்மை. ஒரு காலத்தில் நாம் ஓட்டு வங்கிகளை யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை ஊழல் அடிப்படையில், விலைவாசி அடிப்படையில் நாம் தீர்மானித்துக் கொண்டிருந்தோம்.
இப்பொழுது அதெல்லாம் ஒரு பெரும் பேச்சாக இல்லாமல் இன்றைக்கு யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை மிகுந்த கவனத்தோடு நம் சமுதாயம் நிலைத்திருக்க வேண்டும், தலைத்திருக்க வேண்டும் என்றால் அதை யாருக்கு செலுத்தினால் சரியாக இருக்குமோ அவர்களை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலமாக்களினுடைய வாய்கள் அவர்களுடைய ஜும்மாக்கினுடைய உரைகளாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நாமும் அதைத்தான் நாம் பேச இருக்கிறோம். சங்கையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா திருமறையினுடைய ஒரு வார்த்தையை சொல்லுவான், மையஷ்வா ஷஃபாஅத்தன் ஹஸனா. யார் ஒருவர் நல்லதற்கு ஷஃபாஅத் பரிந்துரை வாக்குகளை கொடுக்கிறாரோ அவருக்கான கூலிகளை அல்லாஹ் தருகிறார். ஒமையஷ்வா ஷஃபாஅத்தன் ஸய்யிஆ. யார் ஒருவர் தீங்கின் பக்கம் தவறின் பக்கம் அவருக்கான பரிந்துரையை வாக்குகளை கொடுப்பாரோ அவருக்கான பங்கையும் அல்லாஹ் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு பிரபல்யமான நபிமொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருவன் இருக்கிறான், அவன் தனது வீட்டினுடைய மேற்கூரையில் முகட்டில் மாடியில் படுக்கிறான். சுற்றி சுவர்கள், கைப்பிடி சுவர்கள் கிடையாது. அவன் இரவு தூங்கிவிட்டு தவறுதலாக அவன் மாடியில் இருந்து கீழே தவறி விழுந்து விட்டதற்கு பின்னால் அல்லாஹ் என்னை இப்படி செய்து விட்டான் என்று சொல்லுவதற்கு அவனுக்கு எந்த முகாந்தரமும் இல்லை. இது இவனுடைய தவறு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இன்னொரு நபிமொழியும் கூட மிக பிரபல்யமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் மிகுந்த கடல் சீற்றத்தினுடைய பொழுது, கடல் மிகுந்த புயல் காற்றுக்கு மத்தியில் ஒருவன் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதற்கு முயற்சிக்கிற பொழுது அவன் படகு கவிழ்ந்து உயிரிழந்தால் இது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடந்துவிட்டது என்பதாக சொல்லுவதும் தவறு. காரணம், அவனுக்கான பாதுகாப்பு அரண் இருந்த பொழுது அதை செய்வதற்கு அவன் தவறியதனால் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு அங்கு கிடைக்காமல் போகிவிட்டது என்பதுதான் நிதர்சனமாக பேச வேண்டிய உண்மை என்பதை அந்த நபிமுறை நமக்கு விளக்குகிறது. கையில் ஒரு பாதுகாப்பிற்கான ஒரு வாய்ப்பு இருந்து அதை நழுவ விட்டதற்கு பின்னால் இது அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று நாம் நம்மை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கான களம் அல்ல இது. மிகுந்த ஒற்றுமையோடு மிகுந்த கவனத்தோடு நாம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஒவ்வொரு இறையாண்மையை சொல்லிக் கொடுக்க வந்த ஒவ்வொரு நபியும் சரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை முதல் கொண்டு, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் கொண்டு உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள், நபியாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்தையும் சுற்றி வந்தவர்களுடைய நபிமார்களுடைய பெயர்களில் இவர்கள் எல்லாம் உள்ளவர்கள். அல்லாஹுவிற்கு இறையாண்மையை மிகுந்த கவனத்தோடு மக்களுக்கு எடுத்துச் சொன்ன நபியும் இவர்கள்தான். அதே நேரத்தில் அரசியலில், ஆன்மாக்களில் மக்களுக்கு மிகுந்த சேவைகளை செய்த நபிமார்களும் இவர்கள்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணங்கள் நமக்கு தெரியும். 2 மிகப்பெரிய பயணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தனக்காக எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று விண்ணுலகத்தினுடைய பயணம், மிஅராஜினுடைய பயணம் என்பது இந்த மார்க்கத்தால், மனிதர்களால், மக்களால் மறக்க முடியாத பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலகத்தினுடைய பயணம் என்பது எல்லா வரலாற்று குறிப்புகளிலும் குறிக்கப்பட்ட பயணம், மிகுந்த கவனத்துக்குரிய பயணம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகத்தில் ஹிஜ்ரத் என்கின்ற அரசியல் பயணம் செய்திருக்கிறார்கள். மக்காவிலே இருந்த காலத்தில் அவர்களுக்கான சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் சமுதாயத்தை யோசித்து தன் மக்களினுடைய நலனை யோசித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு கிளம்பி மதீனாவிற்கு போன பயணம் என்பது அரசியல் பயணம் என்பதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. காரணம், மக்காவிலே சரியான வசதிகள் இல்லை, சரியான உணவுகளோ தண்ணீரோ இல்லை என்பதற்காக மதீனாவிற்கு செல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமுதாயத்தினுடைய தூரநோக்கு சிந்தனையை ஏற்படுத்திக் கொண்டு தன் சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக பெருமானார் எடுத்துக்கொண்ட பயணம்தான் மதீனாவிற்கான பயணம். அது வரலாற்றில் மிக குறிப்பிடப்பட்ட அரசியல் பயணம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் ஆட்சியையோ அரசியலையோ அதிகாரத்தையோ அல்லாஹ்விடத்தில் கேட்டது கிடையாது. எப்பொழுது மக்காவில் மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டு இனி ஒரு 2 ரக்காத் தொழுவதற்கு கூட வாய்ப்பில்லை என்கிற ஒரு தருணம் மக்காவிற்குள் வந்த பொழுது, வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, இறைவா எனக்கான ஆட்சி அதிகாரத்தை, உனது நஸ்ரத்தை, எனது பதவியை, உனக்கான உதவியை எனக்கு கொடு என்பதாக பெருமானார் கேட்டுவிட்டு மதீனாவிற்குள் போனார்கள். பல லட்சம் சஹாபிகள் உருவாகியதற்கு பின்னால் மீண்டும் மக்காவிற்கு வந்தார்கள் என்பது வரலாறு. சமுதாயத்தினுடைய எண்ணத்தை கவனத்தில் கொண்டு பெருமானார் மேற்கொண்ட பயணம்தான் 2வது பயணம் என்பதாக ஹிஜ்ரத்தை பற்றி மார்க்கம் சொல்லுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் இந்த விஷயத்தை நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இதா ரஅன்னாஸ் லாலிம், மக்கள் பார்க்கிறார்கள் ஒரு அநீதம் செய்யக்கூடியவன் இருக்கிறான், அவர்கள் கரங்களை கொண்டு அவனை பிடிக்க முடியும், அவனை தடுக்க முடியும் என்று இருக்கிறது. ஆனால் மக்கள் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அல்லாஹு தஆலா
இந்த சில நபர்கள் செய்ய வேண்டிய இந்த செயலை, சமுதாயத்தில் சில நபர்கள் அவனை பிடித்து அநியாயம் செய்வனுடைய கரங்களை கட்டி போட்டிருந்தால் அந்த அநீதம் செய்யாமல் பாதுகாத்திருக்கிறான் என்கின்ற அந்த வாய்ப்பு இருந்த பொழுது மக்கள் அதை நழுவிட்டதினால் அவனால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் அதாபுகளை இறக்குவதற்கு தயங்குவதில்லை என்கிற அந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சில பேர் எடுக்கக்கூடிய சில அநீதத்திற்கான முடிவுகள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதாளத்திற்குள் தள்ளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த நபிமொழி நமக்கு விளக்குகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஒட்டுமொத்த சமூகம் என்பது இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய அரண். நீங்கள் இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தினுடைய கடந்த 6 மாதங்களில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. SIR என்று சொல்லப்படக்கூடிய அந்த படிவத்தினுடைய சீர்திருத்தத்திற்கு முன்னால் மொத்தம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6,41,00,000 என்பதாக இருந்தது. மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது அவ்வளவு தூரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சீர்திருத்தத்திற்கு பின்பு புதிய எண்ணிக்கையெல்லாம் சேர்த்ததற்கு பின்பு 5,67,00,000 என்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் செலுத்தப்பட்ட அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட நாம் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்றத்தினுடைய இந்த தேர்தலில், இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இப்பொழுது நாம் 5,67,00,000 மட்டும்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆண்களுடைய வாக்குகள் 2,77,00,000 என்பதாக சொல்லப்படுகிறது. பெண்களுடைய வாக்குகள் 2,89,00,000 என்பதாக சொல்லப்படுகிறது. இதில் 3ஆம் பாலினத்தவர்களுடைய சொச்சம் எண்ணிக்கையை தவிர்த்துவிட்டு வெறும் 18க்கும் 19க்கும் வயதிற்கு மத்தியில் உள்ள இளைஞர்களுடைய அந்த வாக்குகள் கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்குகள் என்பதாக சொல்லப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, மிகுந்த ஒரு சவால். இங்கு யார் பக்கம் யார் திரும்புவார்கள் என்பதை போன்றெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் பயணிக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. இதுபோன்று தேர்தலுடைய மிக நெருக்கடியான நேரத்தில் மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறு வரையுறை என்று சொல்லக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துவதற்காக மக்கள் ஜனத்தொகையை கணக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த இருக்கிறோம் என்று தனக்கு சாதகமான இடங்களினுடைய அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு லோக்சபாவில் இயக்கப்படக்கூடிய 543 எம்பிகளை இப்பொழுது 850 எம்பிகளாக மாற்றுவதனுடைய மிகப்பெரிய சதித்திட்டம் அங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சுருங்க சொல்ல போனால் 2024 நடைபெற்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தோற்றுவிட்டோம். காரணம், நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய வாக்குகள் மிகச்சரியாக பயன்படுத்தப்பட்டிருந்தால், மிகச்சரியாக ஒரு சமூகத்தினுடைய பாதைக்கு கீழ் அது வழிவகுத்திருந்தால் கண்டிப்பாக நாம் ஆசைப்பட்ட அந்த அரசாங்கம் நமக்கு கிடைத்திருக்கும். இன்றைக்கு ஒரு மாநிலத்தை சார்ந்திருக்கிறோம். கடந்த தேர்தலுடைய அறிவிப்பின் பிரகாரம் மாற்று மதத்தவர்கள் 70 முதல் 75% வரை வாக்குகள் செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம் மக்கள் வெறும் 50% மட்டும்தான் செலுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு 50% வாக்குகளை அவர்கள் செலுத்தவே இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் மிகுந்த கவனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகளாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு தகவலுக்காக நான் கொடுக்கவில்லை. மிகச் சுருக்கமாக சொல்ல போனால், நாம் சொல்லக்கூடிய, நாம் நம் கைகளால் விரல்களால் அழுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு பட்டன்களும் வாக்குறுதிகள் என்பது வாக்குகள் மட்டுமல்ல, ஒரு சாட்சி. மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் சொல்லுகிற வார்த்தை சாட்சி சொல்லுவது என்பதற்கு நிகர். அல்லாஹு தஆலா சாட்சிகளுக்கு என்று தனி மரியாதையை வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமத்து சஹாபி வந்தார். நகீம் என்கிறது அவருடைய பெயர். தன்னுடைய மகனை பஷீர் என்கிறவரை அழைத்துக் கொண்டு வந்தார். யா ரசூலல்லாஹ், இந்த பஷீருக்கு என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நான் கொடுக்கிறேன், நீங்கள் தான் அதற்கு சாட்சி என்பதாக பெருமானாருக்கு முன்னால் வந்து அந்த சஹாபி நின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று. இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ், எனக்கு வேறு நிறைய ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது நீ பஷீருக்கு மட்டும் ஒட்டுமொத்த சொத்தையும் ஏன் தருகிறாய் என்பதாக பெருமானார் கேட்ட பொழுது, எனக்கு இருக்கக்கூடிய மனைவிகளில் இவர் முதலாம் மனைவி, இந்த பஷீரனுடைய தாய் தான் எனக்கு முதலாம் மனைவி. இவர் சொல்லியதன் அடிப்படையில் இவருக்கு நான் ஒட்டுமொத்த சொத்தையும் தருவதற்கு நான் உங்களிடத்தில் அழைத்து வந்திருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு சாட்சியாக வக்காலத்து செலுத்த வேண்டும் என்பதாக பெருமானாருக்கு முன்னால் அந்த சஹாபி வந்து நின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பெயர் பொய் சாட்சி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல், எந்த விதமான தெளிவும் இல்லாமல் ஒரு இடத்தில் தனக்கான வக்காலத்தையும் தனக்கான சாட்சியும் செலுத்துவது என்பது
பொய் சாட்சிகளுக்கு நிகர், நான் அதை செலுத்த மாட்டேன், நீ அழைத்துச் செல் என்பதாக பெருமானார் அந்த சஹாபியை திருப்பி அனுப்பினார்கள். ஹதீசுகளில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், குறிப்பிட்ட நம் மனங்கள் சில பேர்களுடைய மீது இருக்கக்கூடிய ஆசையின் காரணத்தினால், மிகச் சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைக்கு துண்டு துண்டாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சின்ன சின்னதாக பிரிந்து வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் நடந்து கொண்டிருப்பதுதான் நிதர்சனம் உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த செயலில் நாம் இறங்கிவிட்டால் கண்டிப்பாக அகல பாதாளத்திற்கு நாம் சென்று விடுவோம். நமது வாக்குகள் பிரிந்து விட்டால் கண்டிப்பாக தோல்வியை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னமும் சுருக்கமாக நான் சொல்லுவதாக இருந்தால், வாக்குறுதிகளுக்கான மரியாதை என்று ஒன்று இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா அம்மையாருடைய வீட்டில் சுபஹ் தொழுததற்கு பின்னால் மிகுந்த கவலை தொய்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தார்கள். மிகுந்த கவலை, அவர்களுடைய மனமும் அவர்களுடைய உள்ளமும் அவர்களுடைய முகமும் மிகுந்த நிறம் மாறி காணப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய சஹாபிகள் கேட்டார்கள், யார சொல்லலாம், காலையிலிருந்து மிகுந்த கவலையோடு இருக்கிறீர்கள், என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேற்று மாலை மக்ரிபுக்கு பின்னால் ஜிப்ராயில் என்னை சந்திக்க வருவதாக வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஜிப்ராயில் இப்பொழுது வரைக்கும் என்னை சந்திக்க வரவில்லை. ஜிப்ராயில் வாக்கு தவறுவர் கிடையாது, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர். அப்படி இருக்கிற பொழுது அவர் வரவில்லை என்பதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னதற்கு பின்னால் பெருமானார் தனது அமர்ந்திருந்த கட்டிலுக்கு கீழ் பார்க்கிறார்கள், ஒரு நாய் குட்டி இருக்கிறது. உடனே பெருமானார் அங்கு இருக்கக்கூடிய சஹாபிகளிடம் சொல்லி அதை அகற்ற சொல்லுகிறார்கள். தன் கரங்களால் அந்த வீட்டை கழுவவும் செய்கிறார்கள். அன்றைக்கு மாலையிலே ஜிப்ராயில் அந்த வீட்டிற்குள் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஜிப்ராயில், நேற்று மாலை வருவதாக சொல்லிவிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக பெருமானாருடைய அந்த கேள்வி இருந்த பொழுது ஜிப்ராயில் சொன்னார், எந்த வீட்டினுடைய விஷயங்களில் உருவப்படங்கள் இருக்கிறதோ, எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ அந்த இடத்தில் மலக்குகள் நுழைவதற்கான அனுமதி இல்லை என்பதை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அங்குதான் சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலே வாக்குரிமை என்பதும் வாக்குறுதி என்பதும் இரண்டும் ஒன்று என்பதை பெருமானார் நிரூபிக்கிறார்கள். ஒருவன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை செய்துவிட வேண்டும், அதை தவறுகிற பொழுது அதற்கான விஷயங்களில் கேள்வி இருக்கிறது என்பதை பெருமானார் நமக்கு உணர்த்துகிறார்கள். இன்றைக்கு திரை பிரபலங்களை தனது தலைவராக எடுத்துக்கொண்டு இளம் பிள்ளைகள் எந்த விதமான வரலாற்று சிந்தனையும் இல்லாமல், இதற்கு பின்னால் நாடு எப்படி இருக்க போகிறது, நம் சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகளுக்கு நாம் தள்ளப்பட போகிறோம் என்பது போன்ற சிந்தனைகள் இல்லாமல் இன்றைக்கு ஒரு இளம் சமூகம் மூலச்சலவை செய்ததற்கு பின்னால் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு பின்னால் ஆட்டு மந்தைகளை போல போய்கொண்டிருக்கிறார்கள். 2005 இத்தாலியிலே ஹியர்டிக் தியரம் என்று ஒரு தியரத்தை எழுதினார்கள். காரணம், அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை பகுதியில், மலையினுடைய உச்ச பகுதியில் ஆடுகள் மேயும், ஆட்டு மந்தைகள் மேயும், ஆயிரக்கணக்கான ஆடுகள் மேயும். 2005 இத்தாலியிலே ஒரு மலை பகுதியிலே ஆயிரக்கணக்கான ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரே ஒரு ஆடு இந்த மலையிலிருந்து அந்த மலை முகட்டிற்கு தாண்டுவதற்காக முயற்சித்ததனுடைய விளைவு பாதியிலே அது கீழே விழுந்து விடுகிறது. அகல பாதாளத்தில் விழுந்து அந்த ஆடு இறந்து போய்விடுகிறது. இதை பின்தொடர்ந்து பின்னால் இருந்த 1000 ஆடுகளும் குதிக்கிறது, அதுவும் இறந்து போகிறது. இதை வைத்து அவர்கள் சட்டம் ஒன்றை, இதை வைத்து ஒரு மருத்துவ தீரத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு ஆட்டு மந்தையினுடைய குணம் மனிதனிடத்தில் இருக்கிறது என்பதாக. ஒருவன் செய்வதை பார்த்ததற்கு பின்னால் அது எவ்வளவு பெரிய பாதாளம் என்பதெல்லாம் யோசிக்காமல், அது இறைப்பை சந்திக்கும், நமக்கு இழிவை தரும், இழப்பை தரும் என்பதையெல்லாம் யோசிக்காமல், ஒரே ஒருவனுக்கு பின்னால் ஆட்டு மந்தைகளை போல மனித குணமும் இருக்கிறது என்பதை அன்றைக்கு எழுதுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை, இன்றைக்கு இளம் சமூகமாக இருக்கக்கூடிய இளம் வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி, திரை பிரபலங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். காரணம், நீங்கள் அபுல் கலாம் ஆசாத்தினுடைய டைரி குறிப்புகளை படிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நாங்கள் முதலில் இந்தியாவினுடைய பிரிவுக்கு, இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவுக்கு பின்னால் காந்தியும் நேருவும் நானும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் அமர்ந்து பேசிய அந்த குழுவை பற்றி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது நேரு சொல்லுகிறார், இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் இங்கு வாழுகின்ற இஸ்லாமியர்களை நிறைய சிக்கலுக்கு மத்தியில், நிறைய அநீதிங்களுக்கு மத்தியில் அவர்கள் வாழுகிறார்கள். ஒரு நாயையும் பூனையையும் கொல்லுவதை போன்று இன்றைக்கு மத கலவரங்களால் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நேரு பேசுகிறார். அருகில் இருந்த வல்லபாய் பட்டேல் சொல்லுகிற வார்த்தை அபுல் கலாம் ஆசாத் சொல்லுகிறார், அந்த நேரத்தில் காந்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிற பொழுது இவர் தடுத்து விட்டு சொன்னார், அதெல்லாம் ஆதாரமற்ற செய்தி, அதை நம்ப வேண்டாம். காரணம், இவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் சீக்கியர்களையும் இந்துக்களையும் எதிர்க்கிறார்கள். எனவே இவர்களுக்கு அங்கங்கு நடக்கக்கூடிய சில செய்திகளை வைத்து நேரு பேசுகிறார். எனவே இதை நீங்கள் ஆதாரமற்ற செய்திகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இதற்கு எந்த விதமான உறுதியும் இல்லை என்பதாக அவர் சொல்லி அந்த செய்தியை தடுக்கிறார். இதை இன்னமும் நிரூபிப்பதற்காக அவர் அடுத்த மந்திரி சபை கூட்டத்திலே
அந்த இடத்தில் அபுல் கலாம் ஆசாத் சொல்லுகிறார், அடுத்த மந்திரி சபை கூட்டத்திற்கு நாங்கள் திரளுகிற பொழுது வல்லபாய் பட்டேல் நாங்கள் மந்திரி சபைக்கு செல்லுவதற்கு முன்னால் எங்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்க அறைக்கு சென்றார். அங்கு ஆயுதங்கள் என்கிற பெயரில் துருப்பிடித்த கத்திகள் இருந்தது, துருப்பிடித்த குழாய்கள் இருந்தது, துருப்பிடித்த கம்பிகள் இருந்தது மற்றும் வீட்டு உபயோக பொருள்கள் எல்லாம் இருந்தது. இதையெல்லாம் காண்பித்து விட்டு சொன்னார்கள், டெல்லியிலே இது இஸ்லாமியர்களுடைய வீடுகளிலிருந்து நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். இதை வைத்து மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சதி திட்டத்தின் மூலியமாக ஒட்டுமொத்த டெல்லியில் இருக்கக்கூடிய சீக்கியர்களை, இந்துக்களை கொல்லுவதுதான் இந்த இஸ்லாமியர்களுக்கான நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் அதை பறிமுதல் செய்து விட்டோம் என்பதாக பட்டேல் சொன்னார். அந்த நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய மவுண்ட் பிரபு அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை அபுல் கலாம் ஆசாத் தனது டைரியில் குறிப்பிடுகிறார். இது போன்ற இரும்பு கம்பிகள், இது போன்ற துருப்பிடித்த கத்திகள், இது போன்ற ஒரு சாதாரண பொருளை வைத்து ஒரு இனத்தை அவர்கள் அழிக்க வேண்டும் என்பதை இவ்வளவு கற்பனை திறனோடு யோசித்திருப்பவர்கள் தான் அபாரமான சக்தி உள்ளவர்கள் என்பதாக அந்த நேரத்தில் அவர் சொன்னார். சங்கைக்குரிய பெருமக்களை இதை சொல்லிவிட்டு சொன்னார், அன்று பட்டேல் ஆரம்பித்த அதே செய்தியை தான் தொன்று தொட்டு பாசிசம் என்கிற பெயரில் அடுத்தடுத்து இஸ்லாமியர்களை குறிவைத்து ஒரு இனத்தை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட மேற்கோள் காட்டப்பட்ட அத்தனை விதமான வரலாற்று குறிப்புகளும் ஏன் 500 வருட கால நமது இஸ்லாமியர்களுடைய பள்ளிகளை இல்லாமலாக்கிவிட்டு இன்றைக்கு புனிதத்துக்குரிய தலமாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உலகத்தில் மார்தட்டி கொண்டு அலைகிற அரசியல் சமூகம் தான் அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியத்தின் ஒரே பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாம் செலுத்தக்கூடிய வாக்குகளை அளிக்கக்கூடிய இந்த விரல் என்பது நாம் அல்லாஹுவிற்காக அத்தஹியாத்தில் இருக்கிற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஆள்காட்டி விரலால் நாம் கைகளை உயர்த்துகிறோம். இந்த விரலை வைத்துதான் ஒவ்வொருவரும் ஓட்டையும் நாம் செலுத்த இருக்கிறோம். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இது ஷஹாதத்திற்கான விரல். வாக்குகளை செலுத்துவது ஒரு சாட்சிக்கான விரல். இந்த விரலை நாம் எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம் என்பதற்கும் இறைவனிடத்தில் கேள்வி இருக்கிறது. ஒரு வரட்டு கௌரவத்திற்காகவோ அல்லது ஒரு திரை பிரபலங்களுக்கு முன்னால் அவன் ஒரு சமூகம் என்பதாக நினைத்துக் கொண்டு அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய இழப்புகளை எல்லாம் யோசிக்காமல் ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அது போன்ற வாக்குகளுக்கும் இறைவனிடத்தில் நாம் கேள்வி கணக்குகள் இருக்கிறது. சமீபத்தில் திரைப்படங்களின் மூலியமாக பிள்ளைகளுடைய பாதிப்புகளை வர்ணனை செய்கிறார்கள். அதை பற்றி ஒரு மிகப்பெரிய தொகுப்பை கொடுக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் கிட்டத்தட்ட 60% மாணவர்கள் சிகரெட் அவர்கள் பிடிக்கிறார்கள், போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். 60% மாணவர்கள் சென்னையினுடைய கல்லூரியில அதை செய்கிறார்கள். சென்னையினுடைய அரசு கல்லூரியில். அமெரிக்காவிலே இந்த விஷயத்தை ஆய்வு செய்கிறார்கள். ஒரு திரைப்படம் ஒரு மனிதனை மாற்ற முடியுமா? முடியும் என்பதை நிரூபிக்கிறார்கள். ஒரு 26 பள்ளிக்கூட பிள்ளைகளை, பள்ளிக்கூட மாணவர்களை ஒன்று திரட்டுகிறார்கள். 26 பள்ளிக்கூட மாணவர்களை ஒன்று திரட்டி 2200 மாணவர்கள், அவர்களுக்கு 50 திரைப்படங்கள் போட்டு காண்பிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் 50 திரைப்படங்களில் வரக்கூடியவர்களும் மிக பிரபல்யமானவர்கள், மிகவும் ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடிய விளங்கக்கூடியவர்கள். அவர்களுடைய படங்களில் காண்பிக்கப்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் போதைப் பொருள்களுக்கு, சிகரெட் குடிக்கக்கூடிய ஸ்டைலாக அவர்கள் குடிக்கக்கூடிய காட்சிகள் காண்பிக்கப்படுகிறது. அதை காண்பித்து அந்த மாணவர்கள் பார்த்ததற்கு பின்னால் சரியாக ஒரு ஆண்டுக்குள் அந்த 2200 மாணவர்களிலிருந்து 10% மாணவர்கள் அதே போன்று போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று சிகரெட்டை அவர்கள் பிடிக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு சொல்லப்படுகிறது, பிஞ்சு மனங்களில் ஆரம்பத்திலிருந்து ஒரு சினிமா காட்சிகள் அந்த பிள்ளைகளுடைய மனங்களை மாற்றுகிறது. ஜெர்மனியிலே ஒரு 6 வயது சிறுவன், பேரு மீகா என்கின்ற அந்த பையன், அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு 5 வயது சிறுமி, ஒரு சின்ன பெண் இருக்கிறார், அவர் பேர் ஹன்னா. வரலாற்றில் இந்த செய்திகள் வினோதமான செய்தி என்பதாக போடப்பட்டிருந்தது. 2 சின்ன பிள்ளைகள் ஆரம்பத்திலிருந்து ஜெர்மனியிலே அங்கு காண்பிக்கப்படக்கூடிய காதல் காட்சிகளை பார்த்து வளர்ந்த அந்த பிள்ளைகள், 6 வயது சிறுவன், 5 வயது சிறுமி இருவரும் திட்டமிடுகிறார்கள், நாம் வீட்டை விட்டு ஓடி போய் நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்பதாக. பெரிய வயது எல்லாம் கிடையாது, வெறும் காட்சிகளை வைத்து மட்டுமே அவர்கள் கதாபாத்திரங்களாக வாழுகிறார்கள். இதற்கு துணையாக இந்த ஹன்னா என்கிற தங்கையும் சிறுமியும் சாட்சிக்கு எடுத்துக்கொண்டு அவர்களும் சேர்ந்து இரவோடு இரவாக பெற்றோர்கள் உறங்குகிற நேரத்தில் ரயில் நிலையத்திற்கு போகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த சிறுமிகளையும் அந்த சிறுவனையும் பார்த்துவிட்டு என்ன நடக்கிறது என்பதை விசாரிக்கிறார்கள். அந்த செய்திகளை சொல்லுகிறார், நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் ஓடி போய் திருமணம் செய்ய இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் சாக்லேட்டை வாங்கி கொடுத்ததற்கு பின்னால் காவல் நிலையத்தை அழைத்து சென்று பெற்றோர்களையும் அழைத்து அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையில் நடந்திருக்கிற செய்தி.
மிகுந்த வயது என்பதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு காட்சிகள் எதை காண்பிக்கப்படுகிறதோ அதுதான் பிள்ளைகளுடைய மனங்களில் அது ஊடுருவுகிறது. அதுதான் இன்றைக்கான ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நாம் ஓட்டு களைவதற்கும் நம் சமுதாயம் இழப்பதற்கும் ஒரு சில வங்கிகளுடைய ஒரு சில வாக்கு வங்கிகள் அது சிதறடிக்கப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய இழப்பை இந்த சமூகம் சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாமும் சரி, பெண்களும் சரி, கண்டிப்பாக வாக்குகளை செலுத்த வேண்டும். அன்றைய நாளில் நாம் மிகுந்த கவனமற்றவர்களாக இருந்துவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகள் நாம் எதை நாம் செய்ய நினைத்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையாக, அதற்கு தடை போடுகின்ற ஒரு அரசைத்தான் நாம் சந்திப்பதற்கான ஒரு நேரிடும் என்பதை மிகுந்த எச்சரிக்கையோடு நான் இந்த வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா நமக்கு சாதகமான, நமக்கு எந்த விஷயத்தில் அல்லாஹ் சாதகத்தை தருவானோ அப்படிப்பட்ட சிந்திக்கும் திறன் கொண்டு நாம் யோசித்து யாருக்கு வாக்கு செலுத்துவது சுயநலமாக அல்லாமல் பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது என்கிற பொதுநல பார்வையோடு நாம் வாக்குகளை செலுத்துவோம். அல்லாஹு தஆலா நமக்கான வெற்றிகளை வசம் தருவான் என்கிற வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.